வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல்ல எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்னால் ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்குற இடம் தான் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். பாருங்கள், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் காவா ஓடுது, அதுக்கு மேலே பிளாட்ஃபார்ம் போட்டு மண் கொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் பைப்பு போட்டு கேபிள் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷனை சுற்றி பார்த்துக்கிட்ருக்கோம். ஒர்க் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம். ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த காங்க்ரீட் பிளாக் வச்சு ட்ராக் ஓட்டின மாதிரி வச்சு பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு மண் கொட்டி ஃபில் பண்ணிட்டாங்கங்க. அதான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், ட்ராக் ஒட்டி இதுதான் காங்க்ரீட் பிளாக் எல் ஷேப்பில் இருக்கும். அதை வச்சு அந்த கடைசி வரையும் அடிக்கிட்டு மண் கொட்டியிருக்காங்க. நண்பர்களே பாருங்கள், அந்த மண்ணை செட்டில்மெண்ட் பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த லேபர்ஸ். இந்த பக்கம் பார்த்தா ஊரப்பாக்கம் ஸ்டேஷன், அந்த பக்கம் பார்த்தா வண்டலூர் ஸ்டேஷன். நடுவில் தான் நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷன். பாருங்கள், லேபர் ஒருத்தவங்க அந்த கேபிளிங்காக ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோடு தான் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடியது. இதுதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தண்ணி தேங்கினதுக்காக கட்டி விட்ட ட்ரைனேஜ்னு சொல்ல முடியாது, ரெயின் வாட்ரு ட்ரைனிங் சிஸ்டம். ஓகேங்களா. அந்த போன மழைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் செம்மையாக தண்ணி நின்னது இல்லைங்களா, பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக, அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகினதில்ல, அப்போ பண்ணாங்க இல்லையா, அதை கொண்டு இந்த பக்கம் விட்டுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம ரோடாக யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிளாட்ஃபார்ம் பாதி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் பாருங்கள், அது ஊரப்பாக்கம் பிரிட்ஜு, அதுக்கு அந்த பக்கம் ஸ்டேஷன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வண்டலூர் பிரிட்ஜுங்க. நமக்கு ரைட் சைடில் தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இப்படியே போனீங்கன்னா அந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஆர்ச். இது எம்டிசி பஸ்ஸோட பஸ் ஸ்டாண்ட் போகிற ஆர்ச் தெரியுதுங்களா. இப்போ நம்ம உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு கிட்டே போய் பார்ப்போம். சைடில் ஃபுல்லாக கேபிளிங் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் மண் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க, பேக் பண்ணாமல் இருக்காங்க. அந்த பக்கம்லாம் ஃபில் பண்ணி இந்த பக்கம் காங்கிரீட்டே போட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் நட்டு வயரிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெயினோட கேபிள் போகிற போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி பிளாக், அந்த ஸ்கொயர் பிளாக் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளாக் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சிமெண்ட் பிளாக்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. இது அப்படியே மேலே அடிக்கிட்டாங்கன்னா இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, பிளாக்ஸை கொண்டு வந்து அடுக்கிட்டுருக்காங்க. என்ன நடக்குது, இன்னும் கிட்டே போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜேசிபிலாம் வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பிளாக்ஸை ஜேசிபியில் தூக்கிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு மால் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுவில் சூப்பராக ஒரு மால் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, அந்த ஜேசிபி பாருங்கள், அந்த பிளாக்ஸை சொன்னோடனே அது ஜேசிபியில் தான் அங்கேருந்து கட்டி தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேசிபி கூட இந்த வேலை பார்த்துட்ருக்கு. இப்போ எப்படி இறக்கி வைக்கிறாங்க பாருங்கள். அது தூக்கி வச்சுக்கிட்டு கீழே கட்டையெல்லாம் வச்சு சேஃபாக இறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாராட்டை கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும். ஆனால் ஏப்ரல் மாதம் திறக்கிறேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் போட்டு வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா மொத்தமாக ஒரு 10 பேர் தான் நிற்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சைடு இன்னும் எந்த வேலையும் பண்ணல, மண் ஃபில்லப் பண்ணதோடு நிற்கிது. அதாவது ட்ராக் லெவலுக்கு தான் மண் ஃபில் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா. அந்த பக்கமும் நம்ம இந்த மாதிரி எல் ஷேப் தானே இது, எல் ஷேப்பில் அந்த ப்ரீகாஸ்ட்டு பிளாக்கை வச்சுட்டு அது மேலே அந்த 2 அடி 2 அடிக்கு பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு மண் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த காங்கிரீட் போட்டுட்டு அந்த பக்கம் பிளாக் அடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏப்ரலுக்குள்ளே எப்படி செய்வாங்கன்னு தெரியல. சீக்கிரமே இந்த வேலையெல்லாம் முடித்து ரயில்வே ஸ்டேஷனை ஏப்ரல் மாதம் திறந்துருவாங்கன்னு நம்புவோம். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். அது வரையும் அப்டேட்டை பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.